தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. கனிமவள கொள்ளைக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்ட ஜபஹர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது ஜபஹர் அலியின் உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. திருமயம் தாசில்தார் முன்னிலையில் போதிய பாதுகாப்புடன் எக்ஸ்ரே எடுக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். உடல் புதைக்கப்பட்ட இடம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சமூக ஆர்வலர் ஜபஹர் அலி உடலை தோண்டி எடுத்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உடல் புதைக்கப்பட்ட இடம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட வேண்டும் என நீதிபதி தெரிவித்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவினா. சமூக ஆர்வலர் ஜபஹர் அலியின் உடலை தோண்டி எடுத்து புதைத்த இடத்திலேயே எக்ஸ்ரே எடுக்க மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுல புதுக்கோட்டை பெங்களூரைச் சேர்ந்த மரியம், அதாவது ஜபஹர் அலியின் மனைவி மரியம், உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனுவினை ஒன்று தாக்கல் செய்திருந்தார். அதில் சுற்றுச்சூழல் ஆர்வலரான எனது கணவர் ஜபஹர் அலி கடந்த 17ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். கடந்த 17ஆம் தேதி பள்ளிவாசல் பகுதியில் தொழுகை முடித்து வந்தவர் டிப்பர் லாரி ஏற்றப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது முன்கூட்டியே திட்டமிட்ட படுகொலை. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த குவாரிகளிடமிருந்து ஏற்கனவே கொலை மிரட்டல்கள் வந்தன. சட்டவிரோத குவாரிகளால் 840 கோடி அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்துவது தொடர்பாக கடந்த 17ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தார். இவை தொடர்பாக திருமயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய தயக்கம் காட்டினர். சாலை விபத்தில் எனது கணவர் உயிரிழந்த பின்னரே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. உயிரிழந்த கணவரின் உடல் ஜனவரி 18ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டாலும் அறிக்கை தரப்படவில்லை. உடற்கூறு ஆய்வு தொடர்பான வீடியோ பதிவு கோரிய எங்களின் கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. எனவே 10 நாட்கள் தாமதத்திற்கு பின்பு உடற்கூறு ஆய்வு சான்றிதழ் வழங்கப்பட்டது. முதல் நடைபெற்ற உடற்கூறு ஆய்வு உரிய விதிகளை பின்பற்றி நடத்தப்படவில்லை என்பது தெரியவந்தது. இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டாலும் அதன் முதல் தகவல் அறிக்கை எங்களுக்கு வழங்கப்படவில்லை. 20 கிலோமீட்டர் தொலைவில் தடய அறிவியல் பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதிகள் இருந்தும் திருமயம் அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு செய்ததும் காவல்துறையினர் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்து போதுமான தடயங்களை செய்ய தவறியதும் வழக்கு விசாரணை சரியான பாதையில் செல்லுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியது என்றும் தெரிவித்திருந்தார். மேலும் ஜபஹர் அலியின் உடலை தோண்டி எடுத்து 2 தடய அறிவியல் நிபுணரோடு எங்கள் நிபுணரை வைத்து புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனையில் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் உள்ளிட்டவற்றை எடுத்து மறு உடற்காய்வு செய்யவும் அதனை வீடியோ பதிவு செய்யவும் உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி நிர்மல்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் உடற்கூறு ஆய்வு செய்ய மருத்துவர் ஆஜராகி லாரி ஏறியதில் ஏற்பட்ட எலும்பு முறிவுகளும் உள்ளுறுப்புகளும் ஏற்பட்ட காயமே உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்தார். இதையடுத்து நீதிபதி லாரி ஏறி இறங்கியதில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காயமுமே இறப்பிற்கு காரணம் என்பது அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் எக்ஸ்ரே எடுக்க வேண்டியது அவசியம் என்ன, இதனால் இச்சம்பவத்தை அரசியலாக்க விளம்பரத்துக்காகவும் பயன்படுத்த செய்யலாம் என கருத்து தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் எக்ஸ்ரேகளை செய்வது கூடுதல் ஆவணமாக அமையும் என தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்பில் ஜபஹர் அலியின் உடலை அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் எக்ஸ்ரே செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவமனையின் முதல்வர், மருத்துவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், தொழில்நுட்ப கருவிகள் உள்ளிட்ட எக்ஸ்ரே செய்திகளை தேவையான செய்து வேண்டும் என்றும் திருமயம் தாசில்தார் முன்னிலையில் போதிய காவல்துறை பாதுகாப்புடன் ஜபஹர் அலியின் உடல் புதைக்கப்பட்ட இடத்திலேயே முழுவதுமாக மறைக்கப்பட்டு எக்ஸ்ரே எடுக்கப்பட வேண்டும். ஊடகங்களுமோ வேறு யாருமோ அனுமதிக்கப்படக்கூடாது. செல்போனில் புகைப்படங்களை எடுக்கவும் அனுமதிக்கக்கூடாது. உடல் ஸ்கேன் மற்றும் எக்ஸ்ரே செய்யப்படுவது தொடர்பாக எந்த புகைப்படமும் விசாரணைக்காக அன்றி வேறு இடங்களில் பகிரக்கூடாது. எக்ஸ்ரே எடுக்கும் நடவடிக்கைகள் முழுவதுமாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் இயன்ற அளவு விரைவாக இந்த நடவடிக்கையை செய்து முடிக்க உத்தரவிட்டு மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.